உற்சாக பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை, 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 ஆராதனை.
சொல்லுவோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. எல்லாரும் சத்தமா ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு. எல்லாரும் அவரை ஆராதிப்போ. எங்கள் ஆவி எஸ் லார்ட் அன்பு, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு. தேங்க்யூ அப்பா, உங்களை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தேங்க்யூ ராஜா, அன்பு, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு, உம்மில் அன்பு செய்கின்றோம். எல்லாரும் வாய்களை திறந்து அவரை அன்பு கூற கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்தவரே உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம், நல்லவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவரே, எங்களுடைய நோய்களை தீர்க்கிற அதிகாரம் உடையவரே, உயர்த்துகிறோ. உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. சத்தமா உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. எல்லாரும் சொல்லுங்க. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. சத்தம் உயர்த்தி எங்கள் ஆவியானவரே நீங்க வாங்கப்பா. அன்பு இன்னும் சத்தமா எங்கள் ஆவி ரஷகதரகதரவலதனவனவா அன்பு செய்கின்றோம். மறுபடியும் எங்கள் ஆவியானவரே உங்களை வரவேற்கிறோம்ப்பா. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட்.
அன்பு செய்கின்றோ. சத்தமா ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு உம்மில் அன்பு செய்கின்றோ. கடைசியா, உம்மில் அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மில் அன்பு செய்கின்றோ. நல்ல ரெண்டு கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று நல்ல ரெண்டு கைகளை தட்டி, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பான தெய்வத்துக்கு இவ்வளவுதான சத்தம். இன்னும் நல்ல சத்தமாய் இந்த மாலை நேரத்தில், ஆண்டவரே என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அவருக்கு நேராக இன்னும் கைகளை தட்டி, ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி. குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே, படுகொலியில் நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. சத்தமாய், படுகொலியில் நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. இந்த மாலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் உணர்த்துகிற ஒரு காரியம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அது மாத்திரம் கிடையாது, அவர் நஷ்டம் அடைய விடமாட்டார். ஒருவேளை எதிர்பார்த்து ஆமென் என்ன நடக்குமோ என்று சொல்லி ஆமென் ஒரு அங்கலாய்ப்போடு வந்திருக்கலாம். இந்த வேளையில ஆவியானவர் தெளிவாய் உணர்த்துகிற ஒரு காரியம், என்னை ஆராதிக்கிற ஆமென் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நஷ்டம் அடைய விடமாட்டா. தானியேல் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது, ராஜா நஷ்டம் அடையக்கூடாதபடிக்கு 3 தலைவர்களை ஆமென் ஏற்படுத்தின அந்த விஷயத்துல அதுல ஒரு தலைவன் ஆமென் தானியேலாக இருக்கிறார். ராஜா நஷ்டம் அடையக்கூடாதுன்னு சொல்லி தானியேல் அங்க தலைவனாக இருக்க முடியும்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் ராஜாக்களாக ராணிகளாக இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எங்களை ஆண்டவர் நஷ்டம் அடைய விடமாட்டார் என்று சொல்லுகிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆத்மாவே நன்றி சொல்லு என்று சொல்லி இந்த வேளையில ஆண்டவர் நஷ்டம் அடைய விடமாட்டார். எத்தனை பேர் நல்ல கைகளை தட்டி நன்றி சொல்ல ஆண்டவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆவியானவரே நன்றி. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்னொரு நாளும் மறவாதே. சொல்லுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நல்ல கைத்தட்டி பாடுவோம். ஆத்துமாவே
நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலையில் நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. கைதட்டி. படுகொலையில் நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் இன்னும் சத்தமாய், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் இந்த ராத்திரி நேரம் நன்மை செய்ய போறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் இன்னும் சத்தமா, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. சொல்லுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சொல்லுங்க. நம் ஓடினாலும் நடந்தாலும் என் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த இன்னும் சத்தமாய் ஒரு நாளும் இயேசுவே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். ஏசையா கர்த்தர் செய்த. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆவியானவரே இன்னும் சத்தமா, என் கர்த்தர் செய்த. நல்ல கைகளை தட்டி நன்மை செய்வாரு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். இயேசுவே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். யோ ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் பாடுவோ. என் கர்த்தர் செய்த நன்மைகளை உரபல ஷகதரதரதா. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும். நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த. அவன் நன்மை செய்கிற தெய்வம். எல்லாருடைய வாய்களை திறந்து என் கர்த்தர் செய்த. என் கர்த்தர் செய்த நன்மைகளை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை.
என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஏசையா, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், ஓ ஹல்லேலூயா, என் கர்த்தர் செய்த, ஹல்லேலூயா, நன்மை செய்கிற ஆண்டவரே, நீ ஒரு நாளும் மறவாதே, நீ ஒரு நாளும் ஏசையா, நீ ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி கண்களை மூடி, உங்க பிரசன்னம் இல்லாம நாங்க இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துல உங்க பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, வேற ஒண்ணுமே எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த மாலை நேரத்துல, ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத இடத்துக்கு நாங்க வரல ஆண்டவரே. நன்றி அப்பா. ஓ ரகதரமணா, ஹல்லேலூயா. எல்லார் வாய்களை திறந்து ஆவியானவருக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து, சத்தமா சொல்லுவோம், எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் அப்பா உங்க சமூகத்தை மறந்து. இப்ப சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. ஓ அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. எத்தனை பேர், என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. கைகளை உயர்த்தி, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. சொல்லுங்க, எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க கலக்கமில்லையே. அப்பா நீங்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க கலக்கமில்லை. 6:8. ஓ அப்பா நீங்க எனக்கு பயமில்லையே, என் தகப்பன் நீங்க. நன்றி அப்பா இயேசு. அப்பா நீங்க எனக்கு பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன். உங்க சத்தம் வரட்டும். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க. ஆமென் அப்பா இயேசு. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே,
என் தகப்பன் நீங்க சுமந்து கொள் கலக்கம் இல்லையே. இயேசு அப்பா நீங்க பயம் இல்ல சொல்லுங்க. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள் கலக்கம் இல்லையே. எல்லா கைகளை உயர்த்தி இயேசு அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. சத்தம் வரட்டும். என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. உங்க சத்தம் வரட்டும். இயேசு அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. உண்மையா சொல்லுங்க. இயேசு அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. இப்ப சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். அடிய வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரே, அவர் கைவிடாதவர், அவர் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர். இந்த மாலை நேரத்தில் ஓ ஹல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஓ ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சத்தமா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. மறுபடியும் சொல்லுங்க. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரி. நல்ல கைகளை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் பாடுங்க, ஒரு நாளும்
விலகிடா. நல்ல கைகளை தட்டி அந்த விலகாத தெய்வத்துக்கு, அந்த மாறாத தெய்வத்துக்கு நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினேன். அந்த தெய்வத்துக்கு நல்ல கைகளை தட்டி, எங்களை விட்டு விலகாத தெய்வமே நன்றி அப்பா. ஓ நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. ஓ எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. சொல்லுங்க. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோ தேசத்தை நாம் ஆளுவோ. இந்த மாலை நேரத்தில் ஹல்லேலூயா அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து ஹல்லேலூயா நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இந்த நேர சபையார் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. அதிகாரம் கையிலே. எத்தனை பேர்? அதிகாரம் கையிலே, ஆளுவோ தேசத்தை நாம் ஆளுவோ. இஸ்லாம் சத்தம் வரட்டும். அதிகாரம் கையிலே, ஓ அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவரே அந்த ஆளுகிற அதிகாரத்தை தந்ததற்கு நன்றி. கூப்பிடுகிற அதிகாரத்தை தந்தது அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை தந்தரே நன்றி என்று சொல்லி கைகளை தட்டி பெற்றுக்கொண்டோம் என்கிற நிச்சயத்தோடு எஸ் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு அதிகாரத்தோடு போக, நாங்கள் எங்களுடைய வாயை திறந்து சொல்லும் போது நடக்க ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்க. எல்லாரும் கேட்கலாமா? எங்களோட நீங்க பேசுங்க, எங்களோட நீங்க பேசுங்க. ஹல்லேலூயா. எங்களோட பேசுங்க. உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாருமே அமர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் ஆண்டவருக்கு முதலாவது என்னுடைய நன்றிகளையும், அடுத்து அமர்ந்திருக்கிற அருமையான தகப்பன் பாஸ்டர் அவங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் என்னுடைய குடும்பத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்பாராத சமயத்தில் ஆண்டவர் இந்த நாளில் இங்கே கூட்டி கொண்டு வந்து சேர்த்து அருமையான தகப்பன் அவங்களை சந்திக்கவும், உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலையும் கர்த்தர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கைகளை உயர்த்தி விடாமல் சொல்லுவோமா? ஆமென். யோவான் 2ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை நம்ம திருப்புவோம். யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். ஆமென். கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் எல்லாருமே சேர்ந்து, ஆண்டவரே எங்களோடு இந்த மாலை நேரத்தில் நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்த நோக்கம் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, நிறைவேறட்டும். எங்களை அழைத்து வந்த நோக்கத்தை
அருமையானவருடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டதின் நோக்கத்தை இந்த ராத்திரி வேளையில் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அநேக செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் யாருக்குமே தெரியாத ஒரு அதிகாரம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கல்யாண வீட்டை மையமாக வைத்து நடத்தியிருக்கிறார் என்பதை நாம் எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம். இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம், வாசிங்க, ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வித்தியாசமான சூழ்நிலையில் நாம் நன்கு அறிந்த வேத பகுதியின் மூலமாக இன்றைக்கும் வித்தியாசமாய் அவர் நம்மளோடு அவர் பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே எத்தனை கல்யாணம் நடந்துச்சு? எல்லாரும் சொல்லுங்க. ஒரு கல்யாணம். இன்னைக்கு முகூர்த்த நாள் அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட கல்யாணம். வீட்டில் இருக்கிறவங்க இந்த கல்யாணத்துக்கு போகவா, அந்த கல்யாணத்துக்கு போகவா பிரிச்சிடுறாங்க. புருஷன் என்ன பண்ணட்டும், நீங்கள் அந்த மேரேஜுக்கு போயிருங்க, மனைவி அந்த மேரேஜுக்கு, பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே போய் தலையை காமிச்சிட்டு என்ன பண்ணிடுங்க, வந்துடுங்க. நான் சொல்லுகிறத ஆவிக்குரிய அர்த்தத்தோடு தொடர்பு படுத்தி நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு அவர் இடைப்படுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மீண்டும் சத்தமாக ராமன் சொல்லலாமா? ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். அழைக்கப்பட்டவர்களின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆண்டவர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மாலை கூட்டம் இருக்கிறதுன்னு சொல்லி அநேக மெசேஜ் அனுப்பினாலும், எவ்வளவு விஷயத்தை அதை ஷேர் பண்ணினாலும், இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு, நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டு, கர்த்தரால் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இங்கே உங்களை உள்ளே அனுமதித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வராதவர்களுக்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும்னு சொன்னால் அவருடைய சமூகத்தை தேடி, அவருடைய பிரசன்னத்தை தேடி யார் வருகிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனவே இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் அவருடைய சமூகத்தை தேடி, அவரால் அழைக்கப்பட்டு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, அவரால் முன்குறிக்கப்பட்டு இந்த இடத்துல அமர்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் நிச்சயம் பேசுவார். சொல்லுங்க, நீங்களும் நானும் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்ம யாரு? அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அழைக்கப்பட்டவர்களின் ஆசீர்வாதம் என்ன? அழைக்கப்பட்டவர்கள் மூலமாய் பிறருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்கிறார் என்பதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த இடத்துல கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இப்போ ஒரு கேள்வி, இயேசுவின் தாய் மரியாள் அங்க இல்லை அப்படின்னு சொன்னா இந்த சம்பவம் இங்க என்ன பண்ணியிருக்காது? இடம் பெற்றிருப்பது கொஞ்சம் சந்தேகம்தான். இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். சொல்லுங்க எல்லாரும் பார்ப்போம். இயேசுவின் தாயும் சொல்லுங்க அங்கே இருந்தால். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்களா அங்கே இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்களா அங்கே இருக்கணும். இப்போ எங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கல்யாண வீட்டில் இருக்கணும். சொல்லுங்க, கல்யாண வீட்டில் இருக்கணும். இது இங்கு வரக்கூடிய சம்பவம். இதை சற்று வித்தியாசமான முறையில் நான் சொல்ல விரும்புகிறேன். அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவ பிரசன்னம் எங்க இருக்கிறதோ, தேவனை கூடி ஆராதிக்கிற இடம் எங்க இருக்கிறதோ, தேவனை தொழுது கொள்ளக்கூடிய இடம் எங்க இருக்கிறதோ, தேவன் எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறாரோ அங்கே இருக்க வேண்டும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? இப்போ நீங்க இருக்கிற இடம் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற ஒரு இடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு வராத அநேகர் எங்க இருக்கிறாங்க? வேற எங்கேயோ இருக்கிறாங்க.
அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, அது நமக்கு தெரியல. பட் நீங்கள் இருக்கிற இடம் எங்கே இருக்கிறீங்க? அங்கே. அந்த அங்கே எங்கன்னா தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடம் இங்கே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இருக்கிறீங்க. கை அசைத்து ஒரு அலையிலையோ சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. நீங்கள் அங்கே இருந்தால் தான் இந்த செய்தி உங்களுக்கு இங்கே புரியும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு புரியாது. அதனால் அங்கே இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். அங்கே இல்லைன்னு சொன்னால் இந்த சம்பவம் இங்கே இடம்பெற்றிருப்பது கிடையாது, சந்தேகம்தான். ஏன்னா அந்த சம்பவத்தில் முக்கியமான ரோல் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மரியாள் தான். திராட்சரசம் குறைவுபட்ட போது இந்த மரியாள் ஓடி போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே திராட்சரசம் என்ன பண்ணிடுச்சு? தீர்ந்து போயிடுச்சு. அந்த குறைவுகளை வேறு யாராவது பார்த்துருக்கலாம், வேறு யாருக்காவது இந்த செய்தி போயிருக்கலாம். ஆனால் அவங்க எனக்கு என்ன, அங்கே திராட்சரசம் தீர்ந்தா எனக்கு என்ன, நான் நல்லா சாப்பிட்டேன், பார்சலும் எடுத்துட்டேன், அந்த எண்ணத்தோடு போகிற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது இன்னைக்கு சபையில். நான் வந்துட்டேன் சபைக்கு, நான் ஆண்டவரை ஆராதித்து விட்டேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார், நான் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறேன், நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், மற்றவங்க எப்படி போனால் என்ன, அப்படி நினைக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க? இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பார்க்கிற எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்க கஷ்டப்படுகிற கஷ்டத்தை நீங்கள் பார்த்துட்டு ஒருபோதும் சும்மா இருக்க முடியாது. தேவ சமூகத்தில் வந்து, ஆமீன், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற அந்த இடத்துல வந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் முறையிட்டு மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனையாக, வீரராகத்தான் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்கலாம். அழைக்கப்பட்டவர்கள் இந்த மரியாள் மாத்திரம் கிடையாது, இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணியிருந்தார்கள்? அழைக்கப்பட்டு இருந்தார்கள். முதலாவது அழைக்கப்பட்ட மரியாள் அங்கே இருக்கிறாங்க. அதே இடத்துல இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் என்ன பண்றாங்க? அழைக்கப்பட்டு இருந்தார்கள். ஒருவேளை இந்த ராத்திரி நேரம் நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு தான் வந்திருக்கிறேன், ஆண்டவர் சொல்லி தான் இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னோட பேசி தான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன், ஆண்டவர் சொன்னாரு அதனால தான் இந்த விஷயத்தை நான் செய்திருக்கிறேன், ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் நன்மை வரவே இல்லையே, இன்னும் நான் எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறவே இல்லையே, இன்னும் ஏமாற்றம் தான் என்னுடைய வாழ்க்கையில் மிஞ்சி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் காட்டினாரு, ஆண்டவர் தர சொன்னாரு, தந்துட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே. இந்த வேத பகுதியின் மூலமாய் அறிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, முன் குறிக்கப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் என்ன வரும்? குறைவு வரும். குறைவு வராமல் இல்லை, குறைவு வரும். ஜெபிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும், ஜெபிக்கிறவங்களுக்கு போராட்டம் வரும், எல்லாமே வரும். ஆனால் அந்த பிரச்சனையை கண்டு, அந்த போராட்டத்தை கண்டு பயந்து ஜெபத்தை பகுதியிலே நிறுத்தி ஓடின நபர்கள் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனையாகவே பார்க்காம, அந்த போராட்டத்தை ஒரு போராட்டமாகவே பார்க்காம, அதை எதையுமே கண்டு கொள்ளாம கர்த்தரையே நோக்கி ஓடி ஜெயம் எடுத்த ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டமாக இங்கே உட்காந்து கொண்டு இருக்கிறீங்க? இன்னும் போராடி கொண்டு தான் இருக்கிறேன். 2026 ஆரம்பித்தது, முதல் மாதம் முடிஞ்சு போச்சு, இந்த 2வது மாதம் பகுதி நாட்களும் முடிந்து போய்விட்டது. இன்னும் எதிர்பார்ப்புகள் எதுவுமே நிறைவேறலை. ஆமேன். நானும் வாரந்தோறும் சபைக்கு வருகிறேன், நான் எல்லா ஜபத்துக்கும் கலந்து கொள்ளுகிறேன், என்னுடைய பங்களிப்பு எல்லா விதத்திலையும் இருக்கிறது. தயவு செய்து மாறிடாதீங்க, அங்கேயே இருங்க. சத்தமுறையில் எளிய சொல்லுங்களேன், அங்கேயே இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எங்கேயும் போகாதீங்க, அங்கேயே இருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த இடத்துல வெட்கப்படுகிறோமோ, எந்த இடத்துல தூக்கி எறியப்படுகிறோமோ, அதே இடத்துல கர்த்தரால நிச்சயம் உயர்த்துவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. எந்த இடத்துல விதைக்கிறோமோ அதே இடத்துல முளைத்து ஆமேன் விளைய செய்து அறுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார்.
கைகளை தட்டி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. என்னோட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. இன்னும் சத்தமா எல்லாருமே மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி இந்த சாயந்தர நேரம் நிறைவேற்றி முடிப்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் அவர் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. அன்னாளை மறவாமல் நினைவு கூர்ந்த அந்த ஆண்டவர் தன் பிள்ளை சாகும் என்று நினைத்து கண்ணீரோடு ஆமென் வேதனையோடு கூட இருந்த அந்த ஆகாரை பார்த்து, ஆகாரே நீ ஏன் அழுகிறாய்? நீ சாகும் என்று நினைத்த உன்னுடைய பிள்ளையை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே, வாக்குத்தத்தம் கொடுத்தாரே. அதே போல இன்றைக்கும் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறவாமல் நம்மை நினைத்து ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆக அழைக்கப்பட்டிருந்த மரியாளும், அழைக்கப்பட்டிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும், அழைக்கப்பட்டிருந்த சீசர்களும் ஓரிடத்தில் இருக்கிறார்கள். அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறாங்க. இப்ப அங்கு குறைவு வருகிறது. குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம். ஆமென். இன்னும் ரட்சிக்கப்படாத நபர்கள் அநேகர் இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு கட்டம் வந்த பிறகு நான் ஜெபிக்கிறதே நிப்பாட்டிட்டேன் பாஸ்டர். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அந்த மனுஷன் கேட்குற மாதிரியே இல்லை. நான் எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன், அது நடக்கிற மாதிரி இல்லை. என் ஜெபத்தை மாற்றிட்டேன், என்னுடைய திட்டத்தை மாற்றிட்டேன். நோ, ஆண்டவர் மறுபடியும் இன்றைக்கு அவர் நினைவுபடுத்த விரும்புகிறார். மாற்றக்கூடிய அதிகாரம் உங்களிடத்தில் இல்லை, மாற்றக்கூடிய அதிகாரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது. அவர் எதை மாற்றுவார்? எதெல்லாம் மாறாதோ அதை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? காரணம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மனுஷனால எதெல்லாம் முடியாதோ அது கர்த்தரால முடியும். மருத்துவர் ரிப்போர்ட்டையும் கர்த்தர் மாற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. குடிகார கணவரையும் கர்த்தர் மாற்ற முடியும். அடங்காத பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்ற முடியும். ரட்சிக்கப்படாத நபர்கள் யாராவது இருக்கிறாங்களா? யாராக இருந்தாலும் சரி, அவர்களை மாற்றக்கூடிய ஒரே அதிகாரம் நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. ஆமென். அவ்வாறு குறைவுபட்ட அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்களுக்கு, அந்த அம்மா என்ன சொல்றாங்க? யாருக்கு இல்லை? நான் போனேன் சாப்பிட, எனக்கு சாப்பாடு இல்லை. நான் எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு இல்லை. அதை சொல்லல மரியாள். என்ன சொல்றாங்க? ஆண்டவரே அவர்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும், ஆண்டவரே, ஆண்டவரே என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஆண்டவரே நான், ஆண்டவரே. இப்படி சுயநலமான ஜெபத்தை அல்ல. ஆண்டவர் இந்த ராத்திரி நேரம் பிறருக்காக நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக வேண்டியது எல்லாவற்றையும் அவர் செய்வார். அதுதான் தெய்வ சித்தம். ஒருத்தரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் இல்லை. அவன் மற்றவர்களுக்காக, பிறருக்காக ஒரு வாழ்க்கை, பிறருக்காக ஒரு ஜெபம். ஆண்டவரே இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்களுக்காக நான் திறப்புல நிற்கிறேன், ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்வார். இந்த ராத்திரி வேளையில் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனையாக என்னைய மாற்றுங்க. ஆண்டவரே இதுவரைக்கும் சுயநலமாய் ஒருவேளை நான் யோசித்திருப்பேன்னு சொன்னா, ஒருவேளை சுயநலமாய் நான் ஜெபித்திருப்பேன்னு சொன்னா, அந்த ஜெபத்தை விட்டுட்டு ஆண்டவரே பிறருக்காக, ஆண்டவரே மற்றவர்களுக்காக, ஆண்டவரே அழிந்து போகிற ஜனங்களுக்காக, என் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் நிறைவேறலன்னு சொல்லி நான் நிப்பாட்டிட்டேன், ஆண்டவரே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நிறுத்தாதீங்க, நிறுத்த வேண்டாம். கைகள் அசைத்தொழிலேயே சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி, மறவாமல் நினைப்பவரே
ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் மறுபடியும் இதை பாட வைக்கிறாருன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை விதமாய் வருகிறது, நிறைவேற்றுவேன். என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவா. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை நிறைவேற்றுவா. இதுவரைக்கும் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்பட்டுள்ள ஜெபங்கள், இதுவரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் போய் எட்டின விண்ணப்பங்கள், ஆமென், இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் சபைக்கு வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடித்த நபர்களாக இருந்தாலும் சரி, சபையை விட்டு போனவங்களா இருந்தாலும் சரி, தேவ சித்தத்தின்படி அடங்கி இருக்க தேவனுடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு நபர்களாக கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நிறுத்திட்டேன், இனி நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே, இனி ஆரம்பிப்பேன் ஆண்டவரே, இனி நான் ஜெபிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமே. நல்லா கவனிங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அதற்கு இயேசு சொன்ன பதில் என்னது? அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை, சொல்லுங்க எல்லாருமே, என் வேலை இன்னும் வரவில்லை. முதலாவது அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அங்கே இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னதுங்க? அங்கே இருக்கணும். சொல்லுங்க சேர்ந்து, எங்க இருக்கணுங்க? கல்யாண வீட்டிலையா? இன்னைக்கு ஏன் சபைக்கு வரல பாஸ்டர்? முக்கியமான ஒரு கல்யாணம் பாஸ்டர். ஏன் சபைக்கு வரல? முக்கியமான ஒரு விஷயம். இல்லை, அழைக்கப்பட்டவர்கள் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். கையாசி துறலேலியோ சொல்லுவோமா? முதலாவது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அங்கே இருக்கணும். அங்கே இருக்கிறவர்கள் அங்க இருக்கிற குறைவுகளை தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணணும்? எடுத்து சேர்க்க வேண்டும். கைகளை அசைத்துறலேலியோ சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துல சேர் காலியா இருக்கு ஆண்டவரே, அப்படியே ஒவ்வொரு வாரமும் காலியா இருக்கட்டும் ஆண்டவரே, நான் உட்கார்றதுக்கு சௌரியமா இருக்குது ஆண்டவரே, இந்த சேருக்கு யாருமே வரக்கூடாது ஆண்டவரே. அப்படி அல்ல ஆண்டவரே, இன்னும் சேர் போடணும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சேர் போடணும் ஆண்டவரே. வாரம் எங்கிருந்து வராங்கன்னு தெரியாக்கூடாது ஆண்டவரே, அங்கிருந்தெல்லாம் ஜனங்க வரணும் ஆண்டவரே. இந்த இடம் நிரம்பணும் ஆண்டவரே, நாங்கள் வேற இடத்த போகணும் ஆண்டவரே, வேற இடத்த நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, இன்னும் விசாலமா. இப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கே இருக்கிறவர்களுடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்க வேண்டும்னு சொன்னால், ஆண்டவரே இது போதும் அப்படி சொல்லக்கூடாது ஆண்டவரே, இது போதாது ஆண்டவரே, இங்கே குறைவு இருக்குது ஆண்டவரே, இன்னும் இங்கே இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, அப்படி சொல்லி ஜெபித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. கையா சித்துரலேலியா சொல்லுவோமா? கடந்த நாட்களில் நாங்கள் ஆராதிக்கிற இடத்துல பாயெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. நான் சொன்னேன், எப்படியாவது பாய் வாங்கணும், ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காக யாராவது வாக்கு பண்ணுறவங்க இருக்கிறவங்க இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஒரு மாதம் ஆச்சு, யாருமே வாக்கு பண்ணலை. திடீர்னு ஒரு புதுசாக ஒரு குடும்பம் வந்தாங்க. அப்போ தான் வராங்க ஃபஸ்ட்டு வாரம். 2வது வாரம் ஓடி வந்து, பாஸ்டர் சபைக்கு பாய் வாங்குறதுக்கு சொன்னீங்கள்ல, அந்த பாய்க்கு உண்டான செலவு எவ்வளவா இருந்தாலும் சரி நாங்கள் என்ன பண்ணுறோம், வாங்கித்தரோம். கையாசித்துற அல்லேலூயா சொல்லுவோமா? நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளார எப்படியாவது வாங்கணும் கேட்டோம். ஆண்டவர் அதற்காக அழைத்து வந்தாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் அந்தந்த சமயத்துக்கு ஒரு நபர்களை உள்ளே அனுப்புவார். இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆமீன் ஆவியானவர் என்னை எங்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், நிறைவேறாத சில காரியங்கள் இந்த புதிய வருஷம் இந்த 2வது மாதத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க, நிறைவேற பண்ணுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நிறைவேற பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வாயை திறந்து கூப்பிடணும். நீங்கள் உங்கள் வாயை திறந்து கூப்பிடணும். ஒரு நிமிஷம் அப்படியே வாயை திறந்து, அல்லேலூயா, எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் நிப்பாட்டி இருந்தேன், இதுவரைக்கும் நான் அமைதியா இருந்தேன், இல்ல ஆண்டவரே இது நிப்பாற்ற டைம் அல்ல, இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, இது வாயை திறந்து ஜெபிக்கிற நேரம். கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிக்கலாங்களா? கொஞ்சம் வாயை திறந்து, ஆண்டவரே இது உங்ககிட்ட கேட்கிற ஒரு நேரம். ஆண்டவரே நாங்க என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே தரீங்களேப்பா, அதை அப்படியே செய்றீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி, மறவாமல் நினைப்பவரே
ஏசையா நிறைவேற்றி. இன்னும் சத்தம் வரட்டும். மறவாமல் ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. கையை உயர்த்தி மறவாமல், உங்க கை உயரட்டும். ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, என் ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எத்தனை பேத்துக்குள்ளார ஒரு விசுவாசம் வந்திருக்கு பாஸ்டர், நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்றவங்க மட்டும் கையை தட்டி நல்ல உறுதியாய் நம்புகிறோ, எப்படியும் செய்து முடிப்பே. சொல்லுங்க, உறுதியாய் நம்புகிறோ, நீங்க எப்படியும் செய்து முடிப்பே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. இந்த வார்த்தை சொல்லும் போது கொஞ்சம் துடிப்பாக ஆமென். என் தெய்வம். சங்கீதக்காரர் தாவீது 23வது சங்கீதத்தை சொல்லும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மறுபடியும் சொல்றாரு, அவர் என்னை என்று சொல்லி இந்த மாலை நேரத்தில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆமென் ஆமென். கல்லோ மண்ணோ கிடையாது, அவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அதனால கொஞ்சம் விசுவாசத்தோடு எல்லாரும் சொல்லுங்க, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம். உங்க சத்தம் வரட்டும். ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கி நீரே, எப்படியும் செய்து முடிப்பீர். நற்செயல்கள் தொடங்கி நீரே, எப்படியும் செய்து முடிப்பீர். எல்லாரும் உறுதியாய் நம்புகிறோ, எப்படியும். உங்க சத்தம், நாங்க உறுதியா நம்புறோம்ப்பா நம்புறோம்ப்பா, எப்படியும் நாங்க உறுதியாய் நம்புகிறோ, எப்படியும் நீங்க எப்படியும் செய்து முடிப்பே. நீங்க எப்படியும் சத்தமா சொல்லுங்க, உறுதியாய் நம்புகிறோ. உங்க சத்தம் வரட்டும். எப்படியும் சத்தமா சொல்லுங்க, உறுதியாய் சொல்லுங்க, உறுதியாய் உறுதியாய் எஸ் எஸ்
நம்புகிறோ, எப்படியும் சொல்லுங்க, என் ஆண்டவர் எப்படியும் செய்து முடிப்பா. எத்தனை பேத்துக்கு நம்பிக்கை இருக்கிறது? அவர் சொன்னதை செய்து முடிகிற வரைக்கும் கைவிடவே மாட்டா. கையை தட்டி விடாமன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொன்னாரு, என் வேலை இன்னும். அழைக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கணும். அழைக்கப்பட்டவர்கள் அங்கே சும்மா இருக்கக்கூடாது. அங்கே இருந்து தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் சபைக்கு வந்தும் சும்மா தான் இருப்பாங்க. வேத பகுதியை வாசிக்கலாம், எடுத்து வச்சிருப்பாங்க, வாசிக்க மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. சாட்சி சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. சொல்றதுக்கு நிறைய சாட்சி இருக்கு, ஆனால் வந்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி செய்தார் சொல்ல மாட்டாங்க. வந்தும் பிரயோஜனம் இல்லை. இது எப்படி இருக்குன்னா, கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டு மொய் கொடுக்காம வர மாதிரி இருக்கு. எத்தனை பேத்துக்கு புரியுதுன்னு தெரியல. வருவாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், சரிதான். பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, அற்புதம் நடக்கும், எல்லாம் சரிதான். ஒரு சாட்சி சொல்லுங்கம்மா, சொல்ல மாட்டாங்க. உங்களை பார்த்தா அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு போனால் எப்படி சாப்பிட்டு மொய் கொடுக்குறோமோ, எப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோமோ, அதே போல் தேவ சமூகத்துக்கு வருகிற நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புத அடையாளங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே வந்து பாரு, எங்கள் சபையில் அற்புதம் நடக்கணும்னு சொல்லணும். எங்கள் சபைக்கு வந்து பாரு அப்படி சொல்லணும். இந்த மாதிரியால் அங்கிருந்து ஆமென், அங்கே இருக்கிற குறைவுகளை ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே அவர்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இல்லை. எத்தனையோ பேர் அவங்களுடைய பிரச்சனையை உங்ககிட்ட சொல்றாங்க. எத்தனையோ பேர் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட சொல்றாங்க. நீங்களும் ஓ அப்படியா, இதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னு உங்க பிரச்சனையை சொல்லக்கூடாது. எனக்கும் அதே பிரச்சனை தான் சொல்லக்கூடாது. அவங்க அவங்களுடைய குறைகளை சொல்லும்போது, அவங்க அவங்களுடைய பிரச்சனையை சொல்லும்போது, இதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் இருந்துச்சு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அங்கே போனேன், இப்போ அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ அங்கே இருக்கிறவங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், இங்கே வந்தால் போதும், கர்த்தர் செய்யாததையும் செய்து முடிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமுறையிலேயே சொல்லுவோமா? இந்த திருச்சபையினுடைய பெயர் என்னது? சத்தமா சொல்லுங்க. ஜீவன் தரும் இயேசு. உங்களுக்கு ஜீவனை தந்தது யாரு? சொல்லுங்க. உங்களுக்கு ஜீவனை கொடுத்தது யாரு? ஒருவேளை இங்கே வரலன்னா நீங்க எங்க இருந்திருப்பீங்க? அது சொல்லவே முடியாது பாஸ்டர். கைகளை உயர்த்தி, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறிச்சும் போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா யோசிச்சு பார்த்தா போதும். சாட்சி சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்குதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் தற்கொலை எண்ணத்தோடு, எத்தனையோ பேர் பல போராட்டங்களோடு, எத்தனையோ பேர் பல பிரச்சனைகளோடு ஆமீன் வாழ்வதற்கு வழி தெரியாம இருக்கிறாங்க. கர்த்தர் இன்றைக்கு இந்த சபையில உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார். இந்த சபையில ஒரு அங்கத்தினராக ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருப்பதின் நோக்கம் என்ன தெரியுங்களா? ஜீவனை இல்லாமல் இருக்கிற அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்கு நீங்கள் போய் ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க இங்க வாங்கன்னு சொல்லும்படியாக கர்த்தர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை அப்படி அதற்காக அழைத்திருக்கிறார். ஆமென். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கணும். விண்ணப்பங்களை அங்கே இருந்து குறைவுகளை பிரச்சனைகளை ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? தெரியப்படுத்த வேண்டும். அது மாத்திரம் கிடையாது. இப்போ அங்க இருக்கிறவங்களுக்காக இங்கிருந்து ஜெபிக்கிறீங்க, ஆனா மாற்றமே வரல, அற்புதமே நடக்கல, எதுவுமே நடக்கல. வேதம் என்ன நம்ம கற்றுக் கொடுக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் சொன்ன உடனே ஓ அப்படியா, அங்க திராட்சரசம் இல்லையா? உடனே பதில் சொல்லல. என்ன சொன்னாரு? என் வேலை இன்னும்
சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் ஒருவேளை எதிர்பார்த்து நான் நாள்பட்ட நாள் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், இங்கே 38 வருஷமாயிடுச்சு ஒருத்தனுக்கு பிரச்சனை மாறுறதுக்கு, இனி அவன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உட்காந்து என்ன பண்ணுறான், படுத்த படுக்கையாக இருக்கிறான். ஒருவேளை தாமதம் ஆனாலும் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்து நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று சொல்லி 38 வருஷம் வியாதியா இருக்கிற அவனை பார்த்து அவங்ககிட்ட கேட்கிறாரு, நீ சுகமடைய விரும்புகிறாயா? இந்த ராத்திரி வேளை உங்க கிட்ட வந்து உன் கணவன் ரட்சிக்கப்பட வேண்டுமா, உன்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட வேண்டுமா, உன் பிள்ளைகள் மாற வேண்டுமா, உனக்கு சுகம் வேண்டுமா, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர் கேட்கிற நல்ல ஒரு விசாரிப்பின் தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் அவர்கிட்ட, ஆண்டவரே என் சொந்த கதை சோக கதை நான் போனேன் ஆண்டவரே, அதை நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். 38 வருஷமா இருக்கிறவனுக்கு பெதஸ்தா இல்லை, ஆண்டவரே அவனுக்கு மருந்தாக மாறினா. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேலையில் ஒருவேளை சொந்தக்காரனை நம்பி உட்காந்துருக்கலாம், ஒருவேளை உறவினர்களை நம்பி உட்காந்துருக்கலாம், ஒருவேளை நினைத்த இடத்துல இருந்து எனக்கு நன்மை வரும், வரவே வராது. இந்த ராத்திரி வேலையில் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நம்பி வாழுகிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். எல்லாருமே கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து சத்தமா விசுவாசம் இருந்த நல்ல கைத்தட்டி அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஓ ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் இன்பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதா, சொல்லுங்க. ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட மாட்டீங்க, அவரையே ஆதரவாய் கொண்டோ நின்று போனதில்லை. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே. என் வாழ்க்கையில நிறைவேறாம போனாலும் ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை. சொல்லுங்க, ஆராதிப்போமே அவரை. ஷகதரகதரதரதர ஆராதிப்போமே அவரை. ஓ ஆராதிப்போமே அவரை. அவரை ஆராதிக்கும் போது அற்புதம் நடக்கும், அவரை ஆராதிக்கும் போது தடைகள் மாறும், அவரை ஆராதிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும். ஆராதிப்போமே அவரை. அழைக்கப்பட்டவர்கள் அங்க இருக்கணும், அங்க சும்மா இருக்கக்கூடாது. அங்க இருக்கிற குறைகளை தேவைகளை தேவ சமூகத்தில் தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கிறவர்கள் உடனே பதிலை எதிர்பார்க்க கூடாது, அவருடைய வேலை வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். கைகளை அசைத்து வராமன்னு சொல்லுவோமா? காத்திருங்க. காத்திருத்ததை குறித்து வேதம் மிக தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து. இந்த மாலை நேரத்தில் புது பலனை கர்த்தர் தருவதற்கு விரும்புகிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே சோர்ந்து போய் வந்திருக்கிறோம்ப்பா, பலன் இல்லாம வந்திருக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ, ஒரு கண்ணீரின் அனுபவத்தோடு கூட யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களுடைய இந்த சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு புது பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உங்க வேலைக்காக நாங்கள் காத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே.
நன்றி அப்பான்னு சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஆக ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் அடுத்தது என்ன பண்றாங்க? வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேலைக்காரர்கிட்ட இந்த மரியாள் என்ன பண்றாங்க? விஷயத்தை ஷேர் பண்றாங்க. ஒருவேளை நீங்க ஜெபித்து நிறைவேறாம சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ, என்னால ஜெபிக்க முடியல, என்னால அழ மட்டும்தான் முடியுது, இப்ப அழவும் முடியல. ஏன்னா அழுதாலும் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. ஆனா இப்ப அழவும் முடியல. அப்படி இருதயத்தை கல்லாக்கி வச்சுட்டாச்சு. ஜெபிக்க முடியாது, ஜெபத்துக்கு வாங்க வர முடியாது. அவ்வளவு கடினமான இருதயம். ஒருவேளை அப்படிப்பட்ட நபரா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த மரியாள் எப்படி ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் வேலை இன்னும் வரல. அவ உடனே வேலைக்காரர்கிட்ட போய், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி என்ன பண்ணுங்க. உங்களால ஜெபிக்க முடியல, உங்களால ஒரு விஷயத்துல சரியா ஒரு கவனம் செலுத்த முடியலன்னு சொன்னா, ஜெபிக்கிற இன்னொருவர்கிட்ட போய், ஒருவேளை பாஸ்டர் அம்மா கிட்டயோ பாஸ்டர் கிட்டயோ சபையில் இருக்கிற ஒரு மூத்த ஜெபிக்கிற ஒரு நபர்கிட்டயோ நீங்க என்ன பண்ணலாம்? ஜெப உதவியை நாடலாம். ஆனா இன்னைக்கு அதை யாருமே செய்யறது கிடையாது. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படி சொன்னோம்னா நம்ம ஏதோ பாவி போல தோணுது. இல்ல, ஒருவருடைய ஜெப உதவி நமக்கு தேவை. கையாசித்து ராமன் சொல்லுவோமா? நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இருந்து தான் உங்களுக்கு உதவி கிடைக்கணும். ஆனா இன்னைக்கு அநேகர் எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ உதவி கேட்கிறாங்க. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் உங்களுக்கு உதவியும் இருக்குது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் உதவி இருக்குது. ஆனா இருக்கிறது ஒரு இடம், இப்ப போன் போட்டு கேட்கறது இன்னொரு இடம். ஏன்னா 24 மணி நேரமும் அவங்களுக்கு அதுதான் வேலை. போனை போட்டு, ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஓடி வாங்கன்னு வந்துடுவாங்களா? வர மாட்டாங்க. அவங்களுக்கு வேலையே அதுதான். பட் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள மெய்ப்பன் அப்படி கிடையாது. 12 மணிக்கு போனை போட்டு, பாஸ்டர் ஒரு சின்ன பிரச்சனை, ஓடி வாங்க. இல்லைம்மா காலையில் வரேன்னு சொல்லுவாரா? ஆண்டவர் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே தான் நன்மை இருக்கிறது. ஆண்டவர் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? பூட்டு எங்கே இருக்குதோ அங்கே தான் சாவிக்கு வேலை. இல்லை பூட்டு அங்கே இருக்கட்டும், சாவி வேற பக்கம் போய் நான் திறக்கிறேன்னா திறக்காது, உடைச்சி தான் எடுக்கணும். ஆகையினால சொல்லுங்க, சாவி இங்கே தான் இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, சாவி எங்கே இருக்கு? சொல்லுங்க, சாவி எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. எத்தனை சாவி இருக்கு? சொல்லுங்க, எத்தனை சாவி இருக்கு? நிறைய சாவி இருக்கு. அதில் ஒரு மூத்த சாவி இங்கே இருக்குது. நீங்கள் என்ன லாக்கோட வந்தாலும் உங்களுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நின்று, ஆமேன், தெய்வ சமூகத்தில் பாரத்தோடு ஜெபித்து எத்தனை பேர்த்துடைய பூட்டை உடைச்சிருப்பார் அவர். கையாசித்து ராமேன்னு சொல்லுவோமா? அதனால எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு என்னது? உதவி. மரியாள் ஓடி போய் வேற எங்கேயோ போல, அங்கே இருக்கிற வேலைக்காரர்கிட்ட போய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை என்ன பண்ணுங்க. அவன் மாறி, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் என்ன சொல்ல நான் என்ன செய்ய. ஒரு விசுவாசி பிரச்சனையோடு இருக்கும்போது இன்னொருவர் பார்த்து, அவங்களுக்கு எந்த பிரச்சனையாமே அதை ஊதி பெருசாக்கிடக்கூடாது. அவங்களுக்கு இந்த குறைவோடு இருக்கிறாங்களாமே, இல்லை, ஐயோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி திறப்புல போய் நிற்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் இந்த வேலைக்காரர்கிட்ட அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அந்த வேலைக்காரர்கிட்ட போயிட்டு, எப்பா திராட்சரசம் தீர்ந்து போச்சு, நான் போய் சாமி கிட்ட சொன்னேன், அவர் எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல, அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லலை. திராட்சரசம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். தேவையில்லாம ஆரம்ப காலத்துல இருந்து அடிச்சு விடுறது போன்ல.
எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. இன்னும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய குடும்பம், நீங்கள் யார் என்ன ஏதுன்றது, இது இது எந்த வகையான பூட்டுன்றது யாருக்கு தெரியும்? சாவிக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பூட்டு, சில பூட்டு ஒரு திருப்பில் என்ன பண்ணிடும்? திறந்துடும். சில பூட்டு 2 வாட்டி திருப்பணும். சில பூட்டு நம்பர் லாக் பண்ணியிருப்பாங்க, அந்த நம்பர் போட்டு அதை என்ன பண்ணும்? அப்போ எந்தெந்த பூட்டு என்னென்ன வகையில் இருக்குதோ அத்தனைக்கும் இங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு, பதில் உண்டு. அவர் சமூகம் என்பது சாதாரணமானது அல்ல. அவர் சமூகத்தில் ஆமீன் விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. சத்தமா, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. இங்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் மாற்றுவா. இப்ப வேலைக்காரர்கிட்ட விஷயத்தை சொல்லியாச்சு. இப்ப வேலைக்காரர் என்ன சொல்றாங்க? இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை, சொல்லுங்க எல்லாருமே சேர்ந்து, தண்ணீரை எப்பா தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்னார். ஆனா வேலைக்காரர் என்ன சொல்றாங்க? அவர்கள் அவைகளை சொல்லுங்க நிறைய நிரப்பினார்கள். என் பிள்ளைகிட்ட, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமான்னு கேட்டா, அப்பா டம்ளரில் கொண்டு வருவா செம்பில் கொண்டு வருவான்னு கேட்பான். டம்ளரில், அப்பா பிளாஸ்டிக் டம்ளரில் கொண்டு வருவா இல்லை ஸ்டீல் டம்ளரில் கொண்டு வருவான்னு கேட்பான். எப்படியோ ஒரு விதத்தில் கொண்டு வந்துடுவா. ஆனால் அதை எட்டி பார்த்தா கால்வாசி தான் இருக்கும். ஏமா போய் நிறைய கொண்டு வாமா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? ஃபில் பண்ணி கொண்டு வருவா. சின்ன பிள்ளைல தெரியா. ஆனால் வேலைக்காரர்கிட்ட ஆண்டு சொல்றாரு தண்ணி நிரப்புங்கள்னு சொல்றாரு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? சொல்லுங்க, கடமைக்குன்னு வேலை செய்கிறவன் இருப்பான், கடமைக்குன்னு சபைக்கு வரவன் இருப்பான். எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவோம். அதுவும் கடைசி நேரத்தில் வந்து என்ன பண்ணிடுவோம்? ஒரு ஆமேன்னு சொல்லிடுவோம். அப்படி இல்லைங்க. தேவ சமூகத்தில் முன்னமே வந்து அங்கே அங்கே இருக்கணும். அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். ஆமேன். மிச்சம் வச்சிடக்கூடாது, எல்லாத்தையுமே இங்க ஊத்திட்டு போயிடணும். ஆண்டவரே வேற வழி எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, ஆண்டவரே வேற எங்க போகன்னு தெரியல ஆண்டவரே, உங்க சமூகத்தை நம்பி வந்துட்டேன் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் தான் ஆண்டவரே, உங்க சமூகம் தான் ஆண்டவரே, எனக்கு வேற வழி தெரியல ஆண்டவரே. எத்தனை பேர் வேற ஏதாவது வேற சாவியை போட்டு திறந்துடலாம். இந்த சாவி இல்லைன்னா வேற என்ன சாவி? வேற சாவி போட்டா பாதிப்பு வரும், வேற சாவி போட்டா பிரச்சனை வரும், லாக் ஆயிடும். அவர்கள் தண்ணியை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் என்ன பண்ணினாங்க? அவங்களுக்கு பயமே இல்லை கொஞ்சம் கூட. கால் கழுகுறதுக்கு வச்சிருந்த கற்சாடி சுத்திகரிப்பதற்காக, ஆமேன், அங்க வைக்கப்பட்ட அந்த கற்சாடியினுடைய நோக்கத்தையே கர்த்தர் மாற்றி அமைத்து ஒரு அற்புத அடையாளத்தை செய்ய முடியும்னு சொன்னான். இந்த ராத்திரி நேரம் என் வாழ்க்கை எவ்வளவுதான், என் குடும்பம் எவ்வளவுதான், நான்லாம் இப்படிதான், நான் அந்த ராசியில் எந்த ராசியும் வேண்டாம், எந்த தலை எழுத்து வேண்டாம், அதை மாற்றுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி நேரத்தில், ஓ ஹல்லேலூயா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆக்கும் என்று சொன்னது போல அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. சத்தமா ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனுடைய நோக்கத்தையே கர்த்தர் மாற்றினார். சுத்திகரிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள கற்சாடி. ஆமென். இன்னைக்கு உங்களுடைய பிளான் ஒருவேளை இவ்வளவுதான் சொல்லி ஒரு குறுகிய வட்டத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் அதை அழிச்சு ஒரு பெரிய தரிசனத்தோடு, ஒரு பெரிய தேவ திட்டத்தோடு கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அருமையான தம்பி மோசஸ்
அவரை குறித்து தேவ திட்டம் மிக பெரிதாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த வேளையில் நினைவு போட்டு விரும்புகிறார், நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இதுவரைக்கும் செய்யாத சில காரியங்கள், இதுவரைக்கும் ஆண்டவர் ஆமேன் மகன் நினைத்திராத ஒரு உயரமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தி, ஆமேன் இது நான் செய்தது, நான் கர்த்தர் என்பதை அந்த இடத்துல அநேகருடைய கண்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மகிமையான காரியத்தை இந்த ஆண்டுல நிச்சயமாய் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சமூகத்துல கண்கள் மூடி வாய்களை திறந்து, ஆண்டவரே 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 நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். தண்ணியை கொண்டு போய் அவன் ஊத்துனா, ஆண்டவர் சொல்றாரு, இதை கொண்டு போய் சர்வ் பண்ணு, இதை கொண்டு போய் சர்வ் பண்ணு. கொடுக்கப்பட்டுள்ள வேலை எதுவோ, கொடுக்கப்படுகிற ஊழியம் எதுவோ, கொடுக்கப்படுகிற விஷயம் எதுவோ, பாஸ்டர் இதை சொல்லிட்டாரே, நோ, என்ன சொன்னாலும் அதை செய்யுங்க, அதை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றுவா. ஆண்டு சொன்னார், தண்ணியை கொண்டு போய் சர்வ் பண்ண சொன்னாரு, அந்த தண்ணியை ஆண்டவர் திராட்சை ரசமா மாற்றினா. அது எப்படி மாற்றினார்? முன்பு இருந்ததை காட்டிலும் ருசி உள்ள திராட்சை ரசமாய் கர்த்தர் மாற்றினா. கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர்களை ஆமென் ஆமென் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்பு காலத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆண்டவர் ஒரு பெஸ்ட்டை வைத்திருக்கிறார் இந்த சபைக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இதுவரைக்கும் நீங்க பார்த்தது அல்ல, இப்பொழுதும் பார்த்து கொண்டு இருப்பதல்ல, ஆண்டவர் இந்த ஜீவன் தரும் ஏஜி சபைக்கு ஒரு பெஸ்ட்டை வைத்திருக்கிறார். ஆமேன். அந்த பெஸ்ட்டை நீங்க ஆமேன் ஆமேன் அதை நீங்க அனுபவிக்கும் போது இதுவரைக்கும் இல்லாத, இதுவரைக்கும் கண்டிராத ஒரு பெரிய மேன்மை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அதை நீங்க ருசி பார்க்கும் போதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அதை விளங்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுவோமா? இவ்விதமாக இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை என்ன பண்ணினார்? வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில ஆமீன் உங்களுக்கு உண்டான ஒரு பெஸ்ட் இருக்குதுங்க. உங்களுக்கு தான் சொல்றேன். ஒருவேளை கர்த்தர் என்கிட்ட இதுவரைக்கும் பேசல, ஆண்டு சொல்ல ஒரு பெஸ்ட் வச்சிருக்கிறார். ஆண்டருடைய நாம மகிமைக்காக அதை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருமே எழுந்து நிற்கலாங்களா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு உண்டான ஒரு பெஸ்ட், ஆண்டவரே எங்களுக்கு உண்டானது வேறு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்துல அப்படியே கொஞ்சம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஓ ஹல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கட்டும். ஒரே நிமிஷம் தான். ஹல்லேலூயா. அவரை ஆமென் அர்ப்பணித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவரே ஒரு பெஸ்ட்டை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ஜனங்கள் எந்த அளவுக்கு உங்களை கூப்பிடுறாங்களோ, எந்த அளவுக்கு பிரச்சனையை உங்களுக்கு ஷேர் பண்றாங்களோ, எந்த அளவுக்கு தங்களுடைய பாரத்தை ஷேர் பண்றாங்களோ, அது எல்லாமே நீர் மாற்றுங்க. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சொல்லுங்க. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாத, எனக்கு தெரியாத ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம அப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க சமூகம் தான் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான்,
நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். இப்ப சொல்லுங்க, நாம் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபைகள் கிருபை தந்து காலூன்றி நடக்கச் செய்தீர். நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபைகள் கிருபை தந்து காலூன்றி நடக்கச் செய்தீர். மான்களின் கால்களைப் போல நிழலாயோடச் செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்கச் செய்தீரே. என் அருளும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. ஆமென். என் அருளும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்தீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் உங்க அடிமை ஆண்டவரே. சங்கரிப்பீர். உமது அடிமை நானையா. தெய்வம் நீங்கப்பா. தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே. உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் தகப்பனே. எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம். நான் நம்பும் கேடகம் எல்லாம் முழு மனதோட சொல்லுங்க. நீங்க தான் எங்க கோட்டை. என் கோட்டை என் துருகம். நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எங்களுக்கு வாழவே தெரியாதுப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ரமதியாக சேரமல நிகழ்ச்சி கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஒரு முறை கூட சொல்லுவோம். உங்க கிருபை இல்லாம எல்லாம் ஒரு இதயத்தை ஊற்றி அல்லேலூயா. எல்லா அந்நிய பாஷைகளை பேசி ஒரு அஷாந்தியா கதியரபக ரங்கரபதியனம உங்க இதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா பாரத்தையும் தேவ சமூகத்தில் ஒரு அன்னாலை போல ஊற்று ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம எங்களுக்கு வாழ முடியாது. விடுதலை நாதியானவர்கள் மத்தியில் செய்வாடி ஆண்டவரே. உடைய கிருபையால் இல்லாமல் ஊற்றி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் மாற வேண்டுமோ அந்த மாற்றங்களை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டளையிடும்படியாக பாதத்தை பற்றி பிடித்து கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நடப்பிக்கிறார்கள். ஓஷாரா தீனா கதிமாதி ஆக்காலா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா.
கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஆண்டவரே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ரஷது ரதி கபுரதி அலங்கர கபோஷ மலமனிகினி இக்கரகதகரக ஷ்யாக்கரமினமா அதஹரமகதியாக்க ஷபனமல ரிபுஹத்தியே மங்களங்கரதனி அதிஹோரமஹரம ஷ்யாலனமா லகரதுக ஷ்யாக்கஹமின கந்தியங்கள ரபனி கதபரபலமா அப்போரஹசலபேஷனி கருமகலபீனி இம்மஹல மோஸ்தி அந்தரொக்க சான கமலந்தியானமா அகிலக்கு சிகல குபா ஷோபத கதியம்மனமா ஆத்தோஹராங்கல கலர புகசீனி மினியா லீகுஷ்யாரஹ அதிஹாஷோமன ஹலனமா அக்கலமே ஹந்தன கௌசன மினிகிரி கரமோதி ஆந்தினி இலிக்க ஷாக்கர கலரிப கத்திக்க லபாத்தியா அதோ ஷமஹரங்கல மஹன்சனி ஏஹமக சியமனகல ரிக்க மூகரங்கல ரபௌரியானமா ஆகாரகோ லீகரமோ ஹாலியங்கோ ரகனியோ ஆராதியோ ரஹல் மினிகோ சால்பி கமஹரங்கல ரபனமா அகுதக ஷேகலா அதோ ஹலமுக சீனமஹ ரிக்க சியாக்ரமரமல Landaho Shahuna Adu Halo Siamahu Sikawala Buragiti Yenganama. Hallelujah, 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 hallelujah. தேவஜனமே, அழைக்கப்பட்ட சூழ்நிலை பாபிலோனாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சில நேரத்தில் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல பாபிலோன் தேசத்துக்கு தேவன் அனுமதித்திருக்கலாம். தானியேலை போல ஹல்லேலூயா சிங்க கவிக்குரிய சில சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்திருக்கலாம். ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், நீங்கள் அவருடையவர்கள். ஹல்லேலூயா. அந்த 4 வாலிபர்களும் அவருடையவர்கள் என்பதிலே அவர்கள் உறுதியாயிருந்தார்கள். அழைக்கப்பட்டதிலே உறுதியாயிருந்தார்கள். தீச்சூளை அவர்களுக்கு சேதத்தை உண்டாக்கவில்லை. ஹல்லேலூயா. சிங்கம் அவர்களை சேதப்படுத்தவில்லை. இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களானால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்னை அழைத்த அந்த ஸ்தானத்திலே நான் நிலைத்திருந்து என் தேவன் என் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும் வரைக்கும் நான் அவரை நம்பிக்கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வந்தது என்னவோ ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையை தருகிற இடம் என்று சொல்லி உலகத்திலே அசுத்தத்திலே அந்தகாரத்திலே இருந்த என்னை ஹல்லேலூயா அவருடைய விருந்து சாலையாகிய ஒரு திருமண வீட்டை போல ஆண்டவர் திருச்சபையிலே கொண்டு வந்து என்னை சேர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அங்கே இருப்பதை உணர்ந்தோம். அவருடைய பிரசன்னத்திலே நாம் களி கூர்ந்தோம். ஹல்லேலூயா. அப்படியாக அவருடைய பிரசன்னத்திலே களி கூர்ந்த அந்த இடத்திலே என் வாழ்க்கையிலே சில குறைவுகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த குறைவுகள் வந்த பொழுது நமக்கு ஒரு வார்த்தை வந்தது. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திராட்சரசம் குறைவுபட்டதுனால நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுங்க, போய் அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லப்படலை. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைன்படி செய்யுங்கள் என்று. ஹல்லேலூயா. வாரம் வாரம் நமக்கு வார்த்தைகள் வருகிறது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நீங்கள் யோசிப்பீங்க, எனக்கு எவ்வளவோ போராட்டம் இருந்தாலும் ஆண்டவர் வெறும் வார்த்தையை மாத்திரம் சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீ செய்யணும். அவர் என்னைத்தான் கரெக்ட் பண்ண பார்க்குறாரு. ஹல்லேலூயா. என்னைத்தான் சீர்படுத்த பார்க்குறாருன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். தேவ பிள்ளைகளை, அவருக்கு உங்கள் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குது. ஹல்லேலூயா. யார் எப்படி ஆனாலும் உங்களை ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் உருவாக்குகிறதிலே அவர் மிக கவனமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு அக்கினி சூளை ஆயத்தமாய் இருந்த பொழுது ஆண்டவர் இடையிலே ஏதாகிலும் ஒரு தடையை செய்து நிறுத்திவிட மாட்டாரா என்கிற விசுவாசம் அல்லது அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அக்கினி சூளை வரைக்கும் ஆண்டவர் அனுமதித்தார். ஆனால் அந்த அக்கினி சூளையிலும் அவர்கள் வேகாதபடிக்கு ஹல்லேலூயா தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் அங்கே அவர் நடமாடிக்கொண்டிருப்பதை பார்த்து அந்த ராஜா கதறுகிறான், 3 பேரை அல்லவா நாங்கள் உள்ளே போட்டோம். ஹல்லேலூயா. இனி இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் என்று நான் நினைத்தோமே,
ஆனால் அந்த அக்கினி சூளையிலும் இவர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்களே என்பதை புறஜாதிகள் கண்டு உங்கள் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல அல்லேலூயா ஸ்தோத்திரம், குறைவுபட்ட திராட்சை ரசம் எங்கிருந்து வரும்னு பல பேர் பல கற்பனைகளுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் அது கற்சாடியிலிருந்து வரும்னு அவங்க யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஊற்றப்பட்டதான வெறும் தண்ணீர், அதை பரிமாறுகிறதற்கு அவர்கள் ஒருவேளை பயந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தார்கள். அல்லேலூயா. வெறும் தண்ணியை கொண்டு கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்களோ, எப்படி தண்ணியை கொண்டு நான் கொண்டு பரிமாறுகிறது என்று சொல்லி அவர்கள் யோசிக்கலை. அவங்களுக்கு தெரியும், என்னை அனுப்புகிறவர் இயேசு. அல்லேலூயா. என்னை அழைத்தவர் இயேசு. எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னை அழைத்தவர் இயேசு, என்னை அனுப்புகிறவர் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அங்கே அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி செய்தவர்களுக்கு அற்புதம் நடந்தது. முந்தின ரசத்தை பார்க்கிலும் அல்லேலூயா. இந்த குறைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு முந்தி உங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும், ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் அல்லேலூயா, இந்த போராட்டத்துக்கு பிறகு, இந்த குறைவுகளுக்கு பிறகு கர்த்தர் முந்தின ரசத்தை பார்க்கிலும், முந்தின வாழ்க்கையை பார்க்கிலும் ஆண்டவர் உங்களுக்கு ருசியுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஆமேன் 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 ஆமேன். அப்படியே ஆக போகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களோடு நீர் பேசி எங்களுக்கு தந்த உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமே நீங்கள் கேளுங்கள். இதுவரையிலும் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லி இருந்தும் அநேகர் இன்னும் அவரிடத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லாமல் ஹல்லேலூயா அநேக மனுஷன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் பல பிரச்சனைகள் உருவாகிறது. உங்கள் பிரச்சனைகளை, உங்களுடைய கலக்கங்களை, உங்களுடைய குறைவுகளை ஆண்டவரோடு கூட பேசி சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தை ஆண்டவர் சொன்னார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லமையுள்ள தேவன். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படியே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் யோசித்து பார்க்கவில்லை, நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. உம்முடைய தாசனை இந்த நாளில் நீர் கொண்டு வந்தீர். அவரை எந்த நோக்கத்தோடு நீர் கொண்டு வந்தீர் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தேவைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருந்தீர். உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆண்டவரே அல்லேலூயா எங்களை ஆண்டவரே பலப்படுத்துகிற வார்த்தைகளை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் 100க்கு 100 ஆம் என்றும் ஆமேன் என்றும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறதையும் உடைய பிள்ளைகள் வந்து சாட்சியாக அறிவிக்கிறதையும் நாங்கள் கேட்கப் போகிறோம். ஏனென்றால் வாக்குரைத்த எங்கள் தேவன் உண்மையுள்ளவர். நீர் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளை அறிந்து பேசின தேவன் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஒரு நிமிஷம் உட்காரலாம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனாலும், அதாவது எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையை கர்த்தர் வித்தியாசமாக நடத்தினார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் பாலா அவர்கள் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுமுகை என்கிற ஊரில் அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. புதுசாக வந்தவங்களுக்காக நான் ஞாபகப்படுத்தும்படி இதை சொல்லுகிறேன். மகள் சீஜாவுடைய திருமணத்துக்காக அவளை அழைத்து கொண்டு போகும்போது அன்றைக்கு ஒரு நாள் வழியில் நாங்கள் ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா அன்றைக்கி நம்ம 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி ஆராதனை முடிச்சுட்டு காலையில் கிளம்பணும். நைட்லாம் தூக்கம் இல்லை.
அப்படியே காலைல 8 மணிக்கு கிளம்பி அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து போய் நான் பாஸ்டர் ஜேக்கப்கிட்ட கேட்டேன், அந்த ஆழ்ந்த வேலை ஏதாவது ஒரு, ஏன்னா நைட்டில் ஊட்டி மலை மேலே எப்படி இருக்குன்னு தெரியாது, ஃபஸ்ட் டைமாக நான் போகிறேன். அதனால் போகிற வழியில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் போகணும் அப்படின்னு கேட்கும்போது பாஸ்டர் ஜேக்கப் வந்து அவருக்கு தெரிஞ்ச லிங்க் மூலமாக, பாஸ்டர் ஜேக்கப் ரொம்ப ரொம்ப அவரோட பழக்கம் இல்லை, ஆனாலும் எனக்கு கர்த்தர் அவருடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தார். நாங்கள் மணப்பெண்ணை அழைத்து கொண்டு போய் அவங்க சபைக்கு பக்கத்துலேயே ஒரு லாட்ஜ் இருந்தது, அங்கே நாங்கள் ரூம் போட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் போகணும். அடுத்த நாள் சண்டே, கரெக்ட், அடுத்த நாள் சண்டே. அப்போ பாஸ்டர் எங்கள் சபையில் செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய சபையில் செய்தி கொடுத்துட்டு அப்புறம் எங்களை நல்லா உபசரித்து, கர்த்தர் எனக்கு ஒரு சொந்த மகனை போல் அவர் இருப்பார் என்று நான் அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு அந்த ஒரு நாள் பழக்கத்தில் என் மேல் ரொம்ப அன்பு கூர்ந்து பாஸ்டர் பாலாவும் அவருடைய மனைவி அருமையான மகள் பம்மி வின்னி, அவங்க செல்லமாக கூப்பிட்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. பேத்தி பேர் என்ன? பபிதா. இது மாதிரி ஷார்ட்டாக அவங்க கூப்பிட்றதுனால நமக்கு மனசில் நிற்கலை. ஆனாலும் பேத்தி நேற்று கூட ஃபோன் எடுத்த உடனே தாத்தா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டால். பேத்தியோடு தான் வந்திருந்தார். இப்போ அவங்க கிளம்புற டைமில் தூங்கிட்டு இருந்ததுனால கூப்பிட்டு வர முடியல. நாங்கள் பேத்தியை ரொம்ப எதிர்பார்த்தோம், அழைத்து கொண்டு வர முடியல. அப்படி அன்றைக்கு ஆரம்பித்த அந்த உறவு இன்றைக்கு வரைக்கும் எங்களை ஒரு சொந்த தாயாக தகப்பனாக நம்முடைய சபையோடு கூட எங்களோடு அவர்கள் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறாங்க. 2 பேரும் நல்ல உற்சாகமான ஊழியம் செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள். ஊழியம் போக சில சோசியல் ஒர்க்கிலலாம் பண்ணி இந்த தெரு ஓரமாக இருக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் அவங்களுக்கு அந்த ஹேர் கட்டிங்லாம் பண்ணி அவங்கள கொஞ்சம் குளிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்து அவங்கள பராமரிக்கிற ஒரு நல்ல ஒரு சேவையையும் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையில் அவங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்ட்லேயும் பேர் வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவங்க அவ்வளோ பேர் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. எனக்கு ஊழியம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அவங்களுடைய கார் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே இருந்து இப்படிப்பட்ட சேவைகளையும் செய்து கொண்டிருக்காங்க குடும்பமாக. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, அந்த சின்ன குழந்தையும் கூப்பிட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. நம்மளாம் தான் அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு பல இடத்துல, ஏன்னா போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் தங்குறதுக்கு வசதி இருக்காது, கார்லேயே தான் தங்கிக்கணும். ஆனாலும் அதோடு போய் அப்படிப்பட்ட சேவைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாளிலே அவங்களுடைய பாட்டி இறந்து போனாங்க. அவங்க பாட்டி தான் கீதா சிஸ்டர், நம்ம மகாலட்சுமி அம்மா இருக்காங்களே அவங்களுடைய பொண்ணு கீதா சிஸ்டர் வந்து அவங்க போகிற ஊட்டியில் போகிற சபைகளுக்கு அவங்க பாட்டி அங்கே உள்ள மெம்பர். போன மாதம் 93 வயசுன்னு நினைக்கிறேன், 97 வயசு, நல்ல பூரண வயதில் அவங்க மரித்து போனாங்க. அந்த சபையில் ஒரு நல்ல தாயாக இருந்து அவங்க மரித்து போனாங்க. அவர் பிறந்தது ஊட்டி மலைக்கு அந்த பக்கம், ஊழியம் செய்கிறது இந்த பக்கம். மசனக்குடியில் பிறந்தவர் இப்போ சிறுமுகையில் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவே அவர் கடந்து வந்த பாதைகள் மிக கடினமான காரியம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு பாஸ்டர் பீட்டர் ரொம்ப சீரியஸாக இருந்த அந்த சூழ்நிலையில் என்னை எங்கேயாவது கூட்டு போங்கய்யா, ஒரே மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி ஆப்ரேஷன் இப்படியே இருக்குது, எங்களை எங்கேயாவது கூட்டு போங்கன்னு சொன்ன பொழுது அவரையும் அழைத்து கொண்டு நாங்கள் 4 நண்பர்களாக போய் அங்கேயும் ஒரு நைட்டு அங்கே அவங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய லாட்ஜில் தங்கியிருந்து சபையை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த வாரம் அவங்க சபையில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த இந்து முன்னணி அமைப்புகள் வந்து ஆராதனை நடத்த விடாமல் இடையூறு செய்து அந்த இடம் கொடுத்த ஓனர்கிட்ட மிரட்டி சபையை காலி பண்ண வச்சிட்டாங்க. மிகுந்த கண்ணீரோடு அவர் ஃபோன் பண்ணார். தொடர்ந்து அவரை உற்சாகப்படுத்தி அவருக்காக நாம் ஜெபித்தோம். அதுக்கு பிறகு அவங்க சிறுமுகையிலேயே கொஞ்சம் அந்த சத்தியமங்கலம் பக்கத்தில் ஒரு விசுவாசியுடைய வீட்டில் போய் 8 கிலோமீட்டர் நினைக்கிறேன், வண்டியிலேயே ட்ரிப் அடிக்கணும் விசுவாசிகளை. போயிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையில் அந்த ஊழியக்காரனுடைய இக்கட்டில் துணை நிற்கிற விசுவாசிகளை கர்த்தர் நிச்சயமாக அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு பிரச்சனை வந்தவொடனே விட்டுட்டு ஓடுற விசுவாசிகள்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அவரோடு கூட ஒத்துழைத்தார்கள். சிலர் போயிருக்கலாம். அதற்கு பிறகு இப்போ ஒரு
அந்த அன்னூர் ரோடு ஜங்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த இடத்துல ஒரு சவாலான ஏரியா தான். ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் உள்ள ஹாலில் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையில் ஒரு இடம் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அதை கட்டணும். அப்போது கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய சவால். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோமா? ஆமாம், உனக்கு தான் ரொம்ப தூரம் போக வேண்டிய ஆள். அந்த இடம் கட்டுறதுக்காக அவங்களும் முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளும் அமரம்பேடு கட்டணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி சகாயம் பாஸ்டர் சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. போய் பார்க்க போனேன். போய் பார்த்தா ஒரு 8-9 பில்லர் மேலே தெரியுது. என்னையா ஆச்சுன்னு கேட்டேன். பூமிக்கு அடியில் 10 லட்ச ரூபா போயிருக்குன்னாங்க. இல்லையா? பூமிக்கு அடியில் 10 லட்சம் போயிச்சே, கையிலேயே வழியில். அதுக்கு பிறகு எப்படி போகிறதுன்னு தெரில. குச்சி தான் நிற்கிது மேலே. அவர் அப்படியே கலக்கத்தில் தான் இருக்கிறாரு. கர்த்தர் அவருக்கும் உதவி செய்வார். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சபையை கட்டுறது அது மிக கடினம். அதுலேயும் சபை கட்டும்போது அநேக சன்பல்லாத்துக்கள் தொபியாக்கள் எழும்புவாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் சபையை கட்ட முடியும். அதனால் நீங்கள் பாஸ்டர் பாலாவுடைய ஊழியங்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் கட்டப்போகிற சபைக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அங்கேயும் அவங்க ஏஜி சபையினுடைய போதகராக தான் இருக்கிறாங்க. அந்த சபை நம்ம ஸ்தாபனம் எப்படின்னு சொன்னால், எங்கள் பிரஸ்பீட்டர் சொல்லுவார், நம்ம ஸ்தாபனம் வசூல் ராஜா ஸ்தாபனம். எங்கள் சம்பந்தி கேட்டார், நீங்கள் ஏஜில் இருக்கீங்களே, உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க, பிடுங்குவாங்க. ஒரு பாசஸ் மீட்டிங், ஒரு யூத் மீட்டிங் நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. எல்லார் கையிலையும் பேப்பரை கொடுத்து எழுதி கொடு, அந்த ஊழியத்துக்கு கொடு, இந்த ஊழியத்துக்கு கொடு அப்படின்னு கேட்பார்களே தவிர ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க மிஷினரி ஊழியங்கள் செய்கிறாங்க. அவங்க வட இந்தியாவுக்கு ஊழியங்கள் செய்கிறாங்க. அந்த பணம் வேஸ்ட்டாக போகிறதில்ல. அதனால் ஸ்தாபனத்திலிருந்து பணம் வர்றதுங்கிறது அது மிகுந்த கடினமான ஒரு காரியம். அதனால் அந்த சவாலை அவர்கள் கடந்து போகிறார்கள், நம்மளும் எடுத்து கடந்து போவோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பாஸ்டர் பாலாவுடைய ஊழியங்களுக்காக ஜெபிங்க. அந்த இடத்துல அந்த இக்கட்டில் அநேக போதகர்கள் அவங்கள தனிமையில் விட்டாங்க. அப்போ ஃபோன் பண்ணி, நீங்கள் ஒருத்தர் தான் பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க, நல்ல அறிமுகமானவர்கள். தாவீது சொல்கிறார்ல, எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக்கினீர் என்று சொல்லப்பட்டது போல், செத்தவனைப் போல அநேகரால் மறக்கப்பட்டு போனேன் அப்படிங்கிறார். இதுதான் அநேக நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள். ஆனாலும் கர்த்தர், எனக்கு ஒரே ஒரு விசுவாசம் உண்டு, அவருடைய ஒரே பண்ணையில் நம்ம வேலை செய்கிறோம். எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம். அவர்களுக்காக ஜெபிப்பதிலும் கொடுப்பதிலும் நாம் என்ன செய்யணும்? உற்சாகப்படணும். கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய ஊழியத்துக்காக நாம் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் ஒரு நாள் நம்ம எடுப்போம். அதை அவங்களுடைய ஊழியத்துக்கு நம்ம அனுப்பி வைப்போம். அவருடைய கரங்களை நாம் பலப்படுத்துவோம். கரங்களை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்கள். அல்லையா சொன்ன அத்தனை கையிலிருந்து ஒரு 10,000 ரூபா வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களால் முடியும். அதாவது நம்முடைய இயலாமையிலிருந்து கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது நான் அனுபவிச்சிருக்கிறேன். புரியுதா? நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதம் வாடகையே கொடுக்கல, ஆனால் அந்த ஊழியத்துக்கு அன்றைக்கி போனேன், இருந்ததெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாடகையை லேட்டாக வாங்குறதுக்கு ஒரு ஓனர் கர்த்தர் வச்சுருக்காரு. அல்லேலூயா. ஆமாம், எங்கேயோ கர்த்தர் ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதை ஆண்டவர் 100 மடங்காக நமக்கு திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, நம்ம எல்லோரும் இப்போது எழுந்து நின்று பாஸ்டர் பாலாவுடைய குடும்பத்துக்காக ஊழியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கரங்களை நீட்டி கர்த்தர் தம்முடைய தாசனை ஆசீர்வதிக்கும்படியாக. சர்வ வல்ல பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நாங்கள் உலக மனுஷருக்கு ஊழியம் செய்யவில்லை ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களைப் போல இருக்கலாம், ஆனால் பரலோகம் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாங்கள் உலகத்தின் ஊழியர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்தின் ஊழியர்கள். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய அடிமைகள், நீர் எங்கள் எஜமானாய் இருக்கிறீர். இந்த வேளையிலும் உம்முடைய தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தாசனை, உம்முடைய தாசனுடைய ஊழியத்தை ஆண்டவரே, அவருடைய மனைவி பிள்ளையை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஆண்டவரே, உம்முடைய தாசனுடைய தேவைகள் இன்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தேவைகளை நாங்கள் மனிதர்களிடத்தில் சொல்லி எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நாங்கள் அறிந்திருந்தாலும், எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய தாசனை அழைத்தவர் நீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை போராட்டங்கள் நடுவிலிருந்து உம்முடைய தாசனை நீர் உம்முடைய ஊழியத்துக்காக அழைத்து உம்முடைய மகனை ஆண்டவரே பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி, ஆண்டவரை அத்தனை போராட்டங்களிலும் நிற்கிற பலனை உம்முடைய தாசனுக்கு நீர் தந்திருக்கிறீரே.
கர்த்தாவே உம்முடைய தாசனை அந்த பகுதிக்கென்று நீர் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. எந்த பகுதியிலே ஒரு சபையை நடத்த முடியாதபடிக்கு எதிர்ப்பினாலே ஆண்டவரே உம்முடைய மகன் கண்ணீரோடு அந்த இடத்திலிருந்து வெளியேறினாரோ அந்த பகுதியில் கர்த்தாவே ஒரு மகிமையான திருச்சபையை கட்டி எங்கள் தேவனுக்கென்று மகிமையான ஒரு தேவாலயம் எழும்பி ஆண்டவரே ஒரு பெருந்திரளான கூட்ட ஆத்துமாக்கள் அந்த இடத்திலே ஆராதிக்கும்படியாக அந்த சபையை நடத்தக்கூடிய பலனை, கிருபைகளை, வரங்களை, வல்லமையும் உடைய தாசனுக்கு தந்து குடும்பத்துக்கு தந்து தேவன் வழி நடத்துவீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் வானத்தின் பல கனிகளை திறந்து கர்த்தாவே ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆச்சரியப்படுகிற விதத்திலே எல்லா பண தேவைகளையும் சந்தித்து கர்த்தாவே இந்த காரியம் கர்த்தரால் உண்டானது என்று சொல்லி அது எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கத்தக்கதாக ஒரு மகிமையான தேவாலயத்தை அந்த இடத்திலே கட்டி எழுப்ப தேவையான கிருபைகளை ஆண்டவரை ஒத்தாசை செய்யக்கூடிய நபர்களை ஆண்டவரை கொடுக்கிற கரங்களை தேவன் நீர் ஏற்படுத்தி தரும்படி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உடைய தாசனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற ஆண்டவரே மனைவிக்காக ஸ்தோத்திரம். அருமையான மகளும் கூட ஆண்டவரே ஊழியத்திலே எத்தனையோ கஷ்டங்களிலே கர்த்தாவே தோள் கொடுத்து நிற்கத்தக்கதான நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியை உடைய தாசனுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. அருமையான மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அருமையான பேத்தியை நீங்க ஆசீர்வதிப்பீராக. முழு குடும்பமாக இணைந்து கர்த்தாவே மகிமையான ஆண்டவரே ஊழியங்களை செய்ய தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. அருமையான தாசனுடைய ஆண்டவரே அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக உடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய ஊழியங்களையும் நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இந்த நாளிலே உடைய தாசனை எங்கள் நடுவிலே கொண்டு வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆச்சரியமாய் எங்கள் மத்தியிலே பயன்படுத்தி நீர் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த சபையினுடைய எந்த சூழ்நிலைகளும் உடைய மகனுக்கு தெரியாதிருந்தாலும் கர்த்தாவே அநேக உடைந்து போன உள்ளங்களோடு வந்தவர்களுக்கு உம்முடைய ஆறுதலின் வார்த்தையை தந்து நீர் பலப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை, வரங்கள், வல்லமை தாங்கி நடத்தட்டும். சபையாராய் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய தாசனை ஆசீர்வதிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய மகனுக்கு நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் கேள்விப்பட்டு உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வேளையிலும் உம்முடைய ஊழியக்காரரை ஆசீர்வதித்து ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணி ஆண்டவரை இம்மைக்கும் மறுமைக்குரிய நன்மைகளிலே ஒன்றும் குறைவுபடாமல் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளை எங்களுக்கு விசேஷித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.